தோல்வியிலே படுதோல்வியை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இந்த தோல்வி என்பது ஏதோ இந்த தேர்தலில் மட்டும் வந்த தோல்வி அல்ல. இது 2019ஆம் ஆண்டு இருந்து தொடர் தோல்வியை 2 நாடாளுமன்றம், 2 சட்டமன்றம் மற்றும் பல்வேறு இடைத்தேர்தல்களே தொடர் தோல்வியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து வருகிறது. தோல்விக்கு தோல்வி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது இந்த இயக்கத்திற்குடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல். இந்த தோல்விக்கான காரணங்களை ஆய்வு செய்ய வேண்டும், ஆராய வேண்டும், கலந்தாலோசிக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் எப்படி வெற்றி பாதைக்கு கொண்டு வர வேண்டும், இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும், புத்துயிரூட்ட வேண்டும், இளைஞர்களை இந்த இயக்கத்தில் இணைத்து ஒரு வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று காரணத்திற்காக நாங்கள் எல்லாம் இந்த தோல்விக்கு பிறகு கோரிக்கை வைத்தோம். இதை பற்றி கலந்தாலோசிக்க வேண்டும் என்று சொன்னோம். கடந்த 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகும் நாங்கள் சொன்னோம், நாங்கள் சந்தித்து பேசினோம். நாங்கள் ஒரு 6 பேர் சந்தித்து அவர் வீட்டில் பேசினோம், தனியாக சொன்னோம். இனியும் இந்த நிலை தொடர்ந்தால் நாம் எதிர்காலத்தில் வெற்றி பெற முடியாது. பிரிந்து சென்றவர்கள், நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அன்றைக்கு வைத்தபோது அதை நிராகரித்தார், ஏற்றுக்கொள்ள மறுத்தார், செவி கொடுக்க மறுத்தார். அது மட்டுமல்ல, அன்றைக்கும் சொன்னோம், இதை நாம் விவாதிக்க வேண்டும் என்று சொன்னோம். அதை மறுத்துவிட்டு அன்றைக்கு தலைமை கழகத்திலே ஒவ்வொரு மாவட்ட கழகமாக கூட்டி அன்றைக்கு அதை திசை திருப்பினார். தோல்விக்கான காரணத்தை ஆய்வு செய்யப்படவில்லை. அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே ஆய்வு செய்யப்படவில்லை. அன்றைக்கு உண்மையான ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருந்தால் இந்த இயக்கத்தில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற உண்மை நிர்வாகிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது அவருக்கு தெரியும். ஆனால் அதை செய்ய தவறிவிட்டார். இன்றைக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைக்க மறுத்த காரணத்தால், விலகியவர்களை சேர்க்க மறுத்த காரணத்தால், வலிமையான ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னிறுத்தாத காரணத்தால், வலிமையான ஒரு கூட்டணியை அமைக்க மறுத்த காரணத்தால், உதாசீனப்படுத்திய காரணத்தால், நாங்கள் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும், இன்று அவரோடு இருக்கிற நிர்வாகிகளும் ஆகட்டும், இங்கு இருக்கிற நிர்வாகிகளாகட்டும், எல்லோரும் சொன்னோம், வலிமையான கூட்டணியை வையுங்கள், அமையுங்கள். இன்றைக்கு நமக்கு தேவை தமிழக வெற்றி கூட்டணியோடு கூட்டணி வையுங்கள் என்று அத்தனை பேரும் சொன்னோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் கூட்டணி வைப்பதற்கு நம்மோடு பேச்சு நடத்தினார்கள். இன்று அவர் இல்லை என்று மறுக்கலாம், ஆனால் உண்மை அதுதான், நிதர்சனமான உண்மை அதுதான். ஆனால் அவர்களை கூட்டணி பேச வந்தவர்களை உதாசீனப்படுத்தினார். கூட்டணி எப்படியெல்லாம் அமையக்கூடாது என்பதற்காக எப்படியெல்லாம் பேச வேண்டுமோ அதையெல்லாம் பேசி அவர்களை வெளியேற்றுவதிலே குறியாக இருந்தார். தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமல்ல, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் சேர்ப்பதற்கு அவருக்கு மனமில்லை. அதை 0.5% கட்சி என்று சொன்னார். இப்படி சொன்னால் எந்த கட்சி ஏற்றுக்கொள்ளும், தாங்கிக் கொள்வார்கள்? அவர்களையும் வலுக்கட்டாயமாக இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.